நண்பா தமிழ் பரத் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் வேலை சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் பிக்கப் அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு கடலோர காவல் படையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டியூட்டினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான இதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 10th +2 நீங்கள் வந்து முடிச்சுக்கணும். +2வில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 முதல் 22 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. SC/ST பிரிவினராக இருந்தீங்கன்னா 5 வருடமும், OPCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடமும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஜோனல் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸ்ட் ஜோனில் வர்றதுனால உங்களுக்கு வந்து தனியாக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 260 போஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அன்று வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th ஃபேஸ்டு தான் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 20 மார்க்கும், சயின்ஸில் 10 மார்க்கும், இங்கிலீஷில் 15 மார்க்கும், ரீசனிங்கில் 10 மார்க்கும், ஜிகேல வந்து உங்களுக்கு 5 மார்க்கும் வந்து இருக்கும். மொத்தம் வந்து 60 மார்க்கு 45 நிமிஷம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஸ்டேஜ் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் வந்து கொடுக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் 25, ஃபிசிக்ஸ் 25 இது வந்து உங்களுக்கு வந்து +2 இதில் வந்து எடுப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மார்க்கை வந்து எப்படி இது எடுப்பாங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் அந்த இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அதை கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 20 குவாட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி. அதுக்கடுத்து 10 புல்லப்ஸ் வந்து எடுத்தால் போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபிசிக்கல் வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. அதில் எல்லா விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷனும், அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரும் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டோன்னு வீடியோ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம எல்லா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எல்லாத்தையும் முடித்தோன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க்கு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஒரிஜினல், எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST பிரிவினருக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து அதர் கம்யூனிட்டியாக இருக்கவங்களும் அவங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/2/2024 நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்றைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 27 பிப்ரவரி 2024. இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 15 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டோன்ன வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்டோவ் ஆகும். உங்களுக்கு வந்து எங்கே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மண்டபத்தில் இருக்கும், இல்லை தூத்துக்குடி. இந்த ரீஜன் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் பார்த்தீங்கன்னா சில்கா ஒரிசாவில் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே அப்ளை பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.